நகர்ப்புறங்களில் அதிகரித்து வரும் கட்டிடங்களால் நகரங்களில் உஷ்ணம் அதிகரித்து வருவதாக நாசா தெரிவித்துள்ளது. இது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. பகலில் பூமியின் வெப்பத்தை உள்ளிழுத்துக் கொள்ளும் கட்டிடங்கள் இரவில் அதை வெளியிடும். அவ்வாறு வெளியிடப்படும் வெப்பம் குறைவதற்கு வாய்ப்பில்லாமல் மீண்டும் ஆகாயத்தை அடைவதால் நகரம் வெப்பமயமாகிறது. இதே நிலையில் செடிகள் அதிகமுள்ள பகுதியிலிருந்து வெளியேறும் காற்று குளிர்விக்கப்படுவதால் வெப்பம் குறைவாகவே இருக்கின்றது. அர்பன் ஹீட் என்று அழைக்கப்படும் நகர்ப்புற வெப்பமயமாதல் இந்தியாவிலும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் டெல்லியில் இந்த வெப்பத்தால் இரவு 8 டிகிரி வித்தியாசம் ஏற்படுவதாகவும், சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களுக்கிடையே 12 டிகிரி வரையில் வெப்பம் வித்தியாசம் காணப்படுவதாகவும் ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. குளோபல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் க்ரீன் பெல்ட் என்னன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.3% வந்து க்ரீன் கவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. பட் இன்றைக்கி அந்த 33.3% எல்லா ஸ்டேட்டில் இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் பார்த்துப்போம், நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து லெஸ்ஸர் தென் 7% இருக்குது. இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 7% என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கம் டவுன் டிராஸ்டிக்லி. இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ். ஏன்னா நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோஆக்டிவ் மெஷர் எங்கேயுமே எடுக்கிறதே இல்லை. நம்ம நகரங்களில் வாழ்பவர்கள் தங்களின் கட்டிடத்தை சுற்றி மரங்களை வளர்ப்பது வெப்பத்தை குறைக்க உதவும் என அண்மையில் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. வீட்டை சுற்றி மரங்களை வளர்க்க முடியாத சூழலிலும் கூட பிராணவாயுவை அதிகம் வெளியிடக்கூடிய செடிகளையாவது மக்கள் வளர்க்க துவங்க வேண்டும் என்கிறார் ஆராய்ச்சியாளர் சுல்தான் இஸ்மாயில். காங்கிரீட்டில் இருக்கிற எவிடன்சஸ் என்னென்னா, ஒன்று வந்து பக்கத்து பில்டிங் வரும்போது இது வந்து வெறும் அதை அப்சார்ப் பண்ணுற ஹீட் மட்டும் கிடையாது, ரிஃப்ளெக்டட் ஹீட். இப்போ நிறைய பில்டிங்கில் வந்து கண்ணாடி வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜன்னலில் கண்ணாடி இருக்குது, டிசைனுக்கு கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடியெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கண்ணாடி அன்லஸ் அந்த விலை உயர்ந்த கண்ணாடி அவங்க ரேடியேஷன் அப்சார்ப்ஷன் கிளாஸ் போட்டால் அந்த பிரச்சனை இல்லை. பட் நிறைய பேருக்கு அந்த வசதி இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் கண்ணாடி போட்டுட்டு ஒரு சன்ஃபில்ம் ஓட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் என்ன ஆகணும், அந்த லைட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட், அது கூட அந்த எனர்ஜி கெட்ஸ் ரிஃப்ளெக்டட், அது கூட ஹீட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட். சாலையில் அதிகரித்து வரும் வாகன பயன்பாடும், வீடுகளில் அதிக அளவில் குளிர்சாதன இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதும் வெப்பம் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கும் நிலையில் வீடுகள் தானாக உள்வாங்கிக் கொள்ளும் வெப்பத்தை குறைக்க வீட்டை சுற்றி செடிகள் வளர்ப்பதே சிறந்த முறையாக கருதப்படுகிறது. நகரங்கள் பெருசாகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நகரவாசிகளுடைய இருப்பிடம்ங்கிறது ரொம்ப சின்னதாகிட்டே வருது. எவ்வளவு சின்ன இடத்துல நம்ம வசிச்சாலும் அந்த இடத்துக்கு ஏற்றது மாதிரி செடிகளை நட்டு வளர்க்கறதன் மூலியமா ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் இல்லாம சுத்தமான ஆக்சிஜனையும் நம்மளால பெற முடியும். ஒளிப்பதிவாளர் கருணாகரனுடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.